இன்னைக்கு தமிழ் சினிமால என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரே வீடியோல உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ ஃபுல்லா மறக்காம பாருங்க. ஆக்டர் தனுஷ் அவர்கள் ரீசெண்டா விடுதலை பார்ட் 2 படத்தை பார்த்துட்டு ட்விட்டர்ல பயங்கரமா புகழ்ந்து ஒரு ட்வீட் பண்ணிருப்பாரு. அதுல என்ன போட்டிருப்பாருன்னு சிம்பிளா பாத்தீங்கன்னா, விடுதலை படம் பார்த்த ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸ்டார்டிங் வந்து எண்டு வரைக்குமே பயங்கரமா இருந்துச்சு. மாஸ்டர் வெற்றிமாறன் செம்மையா ஒர்க் பண்ணிருக்காரு. இளையராஜா மியூசிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா ஆக்டர் டெக்னீஷியனும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி வேல்ராஜ் பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்ததுக்கு இருடட் குமாருக்கு வந்து ரொம்பவே பேஷன் அண்ட் லவ் சினிமால இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்டர் சூர்யா அண்ட் கார்த்திக் சுப்பராஜ் இவங்க 2 பேரோட காம்பினேஷன்ல வரப்போற அடுத்த படத்தோட டைட்டில் டீசர் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. கிறிஸ்துமஸ் ஸ்பெஷலா இந்த அப்டேட் நாளைக்கு வருது. இந்த படத்தோட டைட்டில் பாத்தீங்கன்னா ஜானி அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க. கங்குவா மூவில எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கலனாலும் இந்த படத்துல சூர்யாவுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லி நம்ம எல்லாரும் நம்புவோம். சூர்யா மாதிரி ஒரு ஆக்டர் கம்பேக் கொடுத்தா நமக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் ஒரு வழியா முடிஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்லலாம். இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. கடைசியா அஜித் குமார் நடிச்சு வெளிவந்த படம் துணிவு. இந்த படத்தோட சேர்ந்து ரிலீஸ் பண்ண படம் தான் வாரிசு. அதுக்கப்புறம் விஜய் பாத்தீங்கன்னா 3 படம் அடிச்சு முடிச்சுட்டாரு. அதுல 2 ரிலீஸ் ஆயிருச்சு, லியோ கோட்னு சொல்லிட்டு. என்னதான் அஜித் ஃபேன்ஸ்க்கு வருத்தமா இருந்தாலும் இப்பயாச்சும் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுப்பாங்க. இது மட்டும் இல்ல, மகிழ் திருமேனி லாஸ்ட் டே ஷூட் அப்ப ஒரு லெட்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதுல நீங்க தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு அஜித்தோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆர்ஜே பாலாஜி செல்வராகவன் இவங்க 2 பேரோட நடிப்புல ரிலீஸ் ஆன சொர்க்கவாசல் மூவி 27ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்காதவங்க எல்லாம் நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி இந்த சொர்க்கவாசல் மூவியை பார்த்துட்டீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நாள் கழிச்சு பாவிஜய் டைரக்ஷன்ல யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல ஜீவாவோட ஆக்டிங்ல ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட டைட்டில் டீசர் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சோஷியல் மீடியால ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் மற்றும் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டெய்லி வரும். நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ so much for watching.